ஃபியர். இது நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்கிற ஒரு விஷயம். இது இருக்கிறது ஒரு சைடு நல்லதும் இருக்குது, ஒரு சைடு கெட்டதும் இருக்குது. இது டபுள் சைடு ஷோர் மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அகென்ஸ்டாகவும் இருக்கும். எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்படி நடந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அதை பண்ணும்போது அது நமக்கு பண்ண தோணாது. அதுலேருந்து நமக்கு ஒரு ஃபியர் வரும். அது நமக்கு ஆல்ரெடி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ண மாட்டோம். அது பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். பட் இதுவே நமக்கு எப்படி அகென்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருப்போம். இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியர் வரும்போது இது பண்ணால் எப்படி நமக்கு நடக்குமா, இது நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குமா, இது லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியர் நமக்கு அகென்ஸ்டான ஃபியர். அது நமக்கு நல்லது கிடையாது. அப்படி அந்த டைமில் உங்களுக்கு ஃபியர் வந்து நீங்கள் அதை பண்ணாமல் இருங்க. அந்த ஃபியர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் நம்மளை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த ஃபியர் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன ஆகிடப்போகுது? லாஸ் ஆகுமா? ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உடனே வராமல் போகுமா? ஓகே, பரவாயில்ல. எல்லாமே நமக்கு ஒரு லேர்னிங் தான். இந்த பாயிண்ட்டை நான் பிலீஃப் அப்படிங்கிற வீடியோவில் பேசும்போது சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னு தோணுதோ, என்ன விஷயம் பண்ணால் உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த எந்த பயமும் இல்லாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக எடுத்த உடனே சக்ஸஸாக பண்ண முடியாது. ஸோ சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அதுலேருந்து மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்குமா இல்லையா அப்படிங்கிறத விஷயம். ஸோ நீங்கள் எந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த பண்ண விடாமல் ஃபியர் உங்களை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபியர் தூக்கி போட்டுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பற்ற இன்பம் பெருக வேகம்.